உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதை பத்தி தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல் பாரம்பரியத்த கொண்டவரு. தமிழக முன்னாள் முதலமைச்சரா இருந்த மறைந்த கருணாநிதியோட பேரனும், இப்போதைய திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினோட பையனும் ஆவாரு உதயநிதி ஸ்டாலின். இவரு கோலிவுட்ல நடிகராவும், தயாரிப்பாளராவும் இருக்காரு. இயக்குனர் ராஜேஷ் இயக்குன "ஒரு கல் ஒரு கண்ணாடி" அப்படிங்கிற படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமான அவரு, அதுக்கப்புறமா பல படங்கள்ல நடிச்சாரு. சென்னை டான் பாஸ்கோ ஸ்கூலோட முன்னாள் மாணவர் இவரு. சென்னையோட புகழ்பெற்ற லயோலா காலேஜ்ல உதயநிதி ஸ்டாலின் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. திரைப்படங்கள்ல தன்னோட வெற்றிகரமான பயணத்துக்கு இடையில அரசியல்ல ஆர்வம் காட்டத் தொடங்கின அவரு, ஜூலை 4, 2019 வருஷம் திமுக இளைஞரணி பிரிவோட செயலாளரா தன்னோட அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. "ஒரு கல் ஒரு கண்ணாடி" படத்துல அறிமுகமாகறதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் "ஆதவன்" அப்படிங்கிற படத்துல சின்ன ரோல்ல கௌரவ வேடத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறமா "வம்சம்", "யுத்தம் செய்" மாதிரியான படங்கள்ல அறிமுகமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் இந்த படங்கள நிராகரிச்சதும் குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பாளரும் ஆவாரு. அவரு நடிகர் விஜயோட "குருவி", நடிகர் சூர்யாவோட "ஆதவன்", நடிகர் கமலஹாசனோட "மன்மதன் அம்பு", அப்புறம் சூர்யாவோட "ஏழாம் அறிவு" இந்த மாதிரியான படங்களையும் தயாரிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் "விண்ணை தாண்டி வருவாயா", "மதராசப்பட்டினம்", "பாஸ் என்கிற பாஸ்கரன்", அப்புறம் "மைனா" படங்களையும் வெளியீடு பண்ணியிருக்கிறாரு. "ஒரு கல் ஒரு கண்ணாடி" படத்துல உதயநிதி ஸ்டாலின் தன்னோட நடிப்புக்காக சிறந்த ஆண் அறிமுக நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம "வணக்கம் சென்னை", அப்புறம் "காளி" படங்களோட இயக்குனரான கிருத்திகா அப்படிங்கிறவர இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தொடர்ந்து "இது கதிர்வேலனின் காதல்", "நண்பேண்டா", "கெத்து", "மனிதன்", "சரவணன் இருக்க பயமேன்", "பொதுவாக எம் மனசு தங்கம்", "இப்படை வெல்லும்", "நிமிர்", "கண்ணே கலைமானே", "சைக்கோ", "கண்ணை நம்பாதே", "ஏஞ்சல்", "நெஞ்சுக்கு நீதி" மாதிரியான படங்கள்லயும் இவர் நடிச்சாரு. திரைத்துறையிலயும், அரசியல்லயும் தீவிரமா பணியாற்றிட்டு வந்த உதயநிதி ஸ்டாலின் 2023 வருஷம் வெளிவந்த மாமன்னன் படத்தோட தன்னோட திரையுலக பயணத்த முடிச்சுக்கிட்டு தீவிர அரசியல்ல பணியாற்றிட்டு வராரு. மாமன்னன் படத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நடிச்சாரு உதயநிதி ஸ்டாலின். இந்த படத்துல வடிவேலு, கீர்த்தி சுரேஷ், ஃபகத் ஃபாசில் அப்படின்னு பல முக்கிய பிரபலங்கள் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட நாயகன் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலமா இந்த படத்தை தயாரிக்க இசையமைப்பாளர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. சமூகம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கின ஒரு ஜனரஞ்சகமான படமா உருவாயிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வரன் ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. படத்தொகுப்பாளர் செல்வா ஆர்கே எடிட்டிங் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட நாயகனும் தயாரிப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை தமிழகம் முழுக்க தன்னோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தின் மூலமா விநியோகம் பண்ணாரு. இந்த படம் தான் தன்னோட திரை பயணத்துல கடைசி படம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறமா அரசியல்ல தீவிரமா ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சினிமாவில இருந்து விலகக்கூடிய முடிவு பத்தி கேட்டப்போ படங்களை நடிக்கிறத நிறுத்துமாறு சொன்னது பெற்றோர்கள் தான். அம்மாவுக்கு தொடக்கத்துல இருந்தே நான் சினிமாவில நடிக்கிறதுல பெரிய விருப்பம் இல்ல, மக்கள் பணிக்கு திரும்பணும் அப்படிங்கறது தான் அவங்களோட எண்ணம். குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இப்போ அமைச்சர் ஆயிட்டதால முழு நேரமா மக்கள் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கு. அதனாலதான் மாமன்னன் படத்தோட நடிப்பை நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின், ரெட் ஜெயண்ட்ல இருந்தும் வெளியே வந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு, எனக்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க தான் படத்தை வெளியீடு பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பு வகிச்சுக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தமிழகத்தோட துணை முதலமைச்சரா பொறுப்பெடுத்துக்கிறாரு.